அண்மை செய்தி. கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான ஒப்பந்த நடவடிக்கைகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்துள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான ஒப்பந்த நடவடிக்கைகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்துள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். புதிய பேருந்து நிலையம் அமைய திமுக எம்எல்ஏ தானமாக வழங்கிய இடத்தை சுற்றியுள்ள நிலங்களையும் வழங்க தயாரா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பேருந்து நிலையம் அமைக்கும் தீர்ப்பில் எவ்வித தனிநபர் சார்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த நீதிமன்றம் விரும்புகிறதா என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். பேருந்து நிலையம் அமைக்கும் தீர்மானத்தில் எந்தவித தனிநபர் சார்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த நீதிமன்றம் விரும்புகிறது என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்த விரிவான தகவல். கும்பகோணத்தைச் சேர்ந்த குமரேசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கும்பகோணம் மாநகராட்சியில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்காக ஏற்கனவே மாநகராட்சி மன்றத்தின் முன்வைக்கப்பட்டு இதில் பல்வேறு உறுப்பினர்களும் கடுமையான ஆட்சேபனை காரணமாக அந்த முன்மொழிவானது அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் இந்த நிலையில்தான் இந்த திட்டத்திற்கு மாநகராட்சி மன்றத்தால் எந்த ஒரு முறையான தீர்மானமும் நிறைவேற்றப்படாத நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஒப்பந்த டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதில் கும்பகோணம் சக்கோட்டை கருப்பூர் கிராமத்தின் முதல் வகுப்பு பேருந்து நிலையம் கட்டுவதற்காக ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருந்தன. இந்த இடம் கும்பகோணம் நகர் பகுதியில் இருந்து நீண்ட தொலைவில் உள்ளது எனவும் இந்த இடத்தை சுற்றியுள்ள பகுதிகள் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினருக்கும் அவரது நண்பர்களுக்கும் ஏராளமான நிலங்கள் சொந்தமாக உள்ளது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர் முன்மொழியப்பட்ட பேருந்து நிலையத்திற்காக தனது நிலத்தின் ஒரு பகுதியை தானமாக வழங்கியுள்ளார். இந்நிலையில் பேருந்து நிலையம் கட்டுவதற்காக மாநகராட்சி தரப்பில் வெளியிடப்பட்ட ஒப்பந்த அறிக்கை அதிர்ச்சி அளிக்கும் விதமாக உள்ளதாகவும் டெண்டர் அறிவிப்பில் தொழில்நுட்ப ஒப்பந்த புள்ளிகள் திறக்கப்படும் தேதியாக 18/12/2025 அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தேதிக்கு முன்பே கட்டுமான நிறுவனம் யார் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒப்பந்ததாரர் முன்கூட்டியே தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதையும் டெண்டர் செயல்முறை ஒரு கண்துடைப்பு என்பதையும் தெளிவாக காட்டுகிறது. இது மட்டுமின்றி பேருந்து நிலையம் அமைக்க உத்தேசிக்கப்பட்ட நிலங்களின் தன்மை வருவாய்த்துறை ஆவணங்களில் இன்னும் நஞ்சை நிலமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய பேருந்து நிலையம் அமைப்பதில் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் விதிகளின் கீழ் குறிப்பிட்டுள்ள எந்த நிபந்தனைகளும் பின்பற்றப்படவில்லை எனவும், எனவே கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு விடப்பட்ட ஒப்பந்த புள்ளி டெண்டர் அறிவிப்பாணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் சிவச்சந்திரன், ராமகிருஷ்ணர் ஆகியோர் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒப்பந்த புள்ளி நடவடிக்கையில் அரசின் வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றப்படவில்லை, சட்டமன்ற உறுப்பினரின் அழுத்தத்தின் பேரில் அவசரமாக ஒப்பந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது, எனவே இதனை நீதிமன்றம் தடை விதிக்க வேண்டும் என வாதிட்டார்கள். இதனை பதிவு செய்த நீதிபதிகள் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கிய இடம் நஞ்சை நிலமாகவே உள்ளது, மேலும் இந்த ஒப்பந்த நடவடிக்கைகளில் விதிமுறைகளை முறையாக பின்பற்றாததால் ஒப்பந்த நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது எனவும், எனவே மனு குறித்து நகராட்சி நிர்வாகத்துறை செயலர், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர், கும்பகோணம் மாநகராட்சி ஆணையாளர் தரப்பில் பதிமனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். சல்மான், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.